ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஊட்கெரோ நோனுக்கள் எழுதிய நோ மோர் பூமரங். வெல்கம் டு தி சேனல் ஸ்டடி வித் ஷப்னம் ஆசிஃப். இன்ட்ரொடக்ஷன் டு த போயம். 1964 வி ஆர் கோயிங் அப்படின்ற தலைப்பில் நிறைய போயம்ஸ் கலெக்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. அதுலேருந்து எடுத்த ஒரு போயம் தான் நோ மோர் பூமரங். இதில் அந்த வெள்ளைக்காரங்க எல்லாருமே ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வியாபாரத்துக்காக அந்த இடத்தெல்லாம் அபகரிச்சதுக்கு அப்புறம் அந்த அபார்ஜினல் பீப்புள், பிளாக் பீப்புளோட நிலைமை எப்படி இருக்குது, அவங்க எப்படி அவங்களோட ஐடென்டிட்டியெல்லாம் இழக்கிறாங்க அப்படின்றதான் இந்த போயமில் சொல்லியிருக்காங்க. பூமரங் அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, அது ஒரு ஹண்டிங் வெப்பன், வேட்டையாடுற கருவி. அதை நம்ம எங்கேருந்து தூக்கி போடுறோமோ அதே திசைக்கு மறுபடியும் திரும்பி வந்துடும். இதை எது கூட ரெஃபர் பண்ணுறாங்கன்னா, அபார்ஜினல் பீப்புள் கூட ரெஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அபார்ஜினல் பீப்புளுக்கு இப்போ டேர்னிங் பேக்கே இல்லை. அவங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு மறுபடியும் வர முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே இலக்கே இல்லாமல் ஒரு பாதையில் போயிட்டுருக்காங்க. மாடர்னிசம், சிவிலைசேஷன் அப்படின்ற பேரில் எல்லாரும் அந்த வெள்ளைக்காரங்களே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களோட கல்ச்சருக்கெல்லாம் மறுபடியும் திரும்பி வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ அவங்க எப்படி இருந்தாங்க, இப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இந்த போயமில் பாடியிருக்கிறாங்க. அவங்களோட சொந்த நாடுலேயே அவங்களால அவங்களோட ரைட்ஸ் எல்லாமே பெற முடியல. அவங்களுக்கு ரேசிசம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க வெள்ளைக்காரங்க எல்லாருமே சேர்ந்து. இதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை பற்றிலாம் தான் இந்த போயமில் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. சொசைட்டி மனுஷன் உருவாக்குனது தான். அதில் வர ரூல்ஸும் மனுஷங்க போடுறது தான். ஆனால் இவங்களுக்கான ரூல்ஸ் எல்லாமே அந்த வெள்ளைக்காரங்க தான் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அதனால் இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஒயிட் பீப்புளுக்கு ஈக்குவலாக நம்மளும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாருமே பேலன்ஸ்டாக சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்க்குறாங்க. அப்போவும் அவங்களால வர முடியல. போயம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாரும் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா? அவங்க லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். போயம். நோ மோர் பூமரங், நோ மோர் ஸ்பியர், நவ் ஆல் சிவிலைஸ்ட் கலர் பார் அண்ட் பீர். அதாவது அந்த அபார்ஜினல் பீப்புள் எல்லாருமே அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட ஹாபியாக வேட்டையாடுவாங்களாம். பூமரங், ஸ்பியர் அப்படின்ற வெப்பன்லாம் யூஸ் பண்ணி வேட்டையாடுவாங்களாம். ஆனால் இப்போ அது எல்லாமே இல்லை. எல்லாமே மாடர்னாக மாறிடுச்சு. எல்லாருமே வேலை முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து பீர் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் கலர் பார்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது அந்த பிளாக் பீப்புள், ஒயிட் பீப்புள் அப்படின்ற ரேசிசமாக தான் சொல்லியிருக்காங்க. பிளாக் பீப்புளுக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸு, அப்புறம் அவங்களோட ஐடென்டிட்டி எதுவுமே கிடைக்கிறது இல்லை. அடுத்து நோ மோர் கொராப்ரே, கே டான்ஸ் அண்ட் டின், நவ் வி காட் மூவிஸ் அண்ட் பே டு கோ இன். கொராப்ரேனா ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி. அங்கே ஜென்ஸ், லேடிஸ் எல்லாருமே கலந்து பாடுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே அந்த அபார்ஜினல் பீப்புள் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஆனால் இப்போது மூவிஸ் எல்லாமே வந்துருச்சு. அதுக்கும் நம்ம காசு கட்டி போய் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நோ மோர் ஷேரிங் வாட் த ஹண்டர் பிரிங்ஸ், நவ் வி ஒர்க் ஃபார் மணி தென் பே இட் பேக் ஃபார் திங்ஸ். அப்போ அவங்க எல்லாருமே வேட்டையாடுவாங்களாம். அந்த வேட்டையாடிட்டு எல்லாருமே பகிர்ந்து சாப்பிடுவாங்களாம். எல்லாருக்கும் கொடுத்து தான் சாப்பிடுவாங்களாம். ஆனால் இப்போது நம்ம எல்லாருமே பணத்துக்காக வேலை செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தாலேயே நம்ம எல்லா பொருள்களையும் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் வி ட்ராக் பாசஸ் டு கேட்ச் அ ஃபியூ பாப், நவ் வி கோ வாக் அபவுட் ஆன் பஸ் டு த ஜாப். அதாவது இப்போ எல்லாருமே ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா அங்கே நமக்கு மேலே ஒரு பாஸ் அது மாதிரி இருந்து நம்மளை அதிகாரம் பண்ணுறாங்க. ஆனால் அப்போது அந்த மாதிரி பாசஸ்லாம் யாருமே இல்லை. நாங்கள் எல்லாருமே ஃப்ரீயாக எங்களுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்போல்லாம் அவங்க நடந்து தான் போவாங்களாம் எல்லா இடத்துக்கும். ஆனால் இப்போ வேலைக்கு போகணுன்னா கூட பஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் டைம் நேக்ட் ஹூ நெவர் நியூ ஷேம், நவ் வி புட் கிளாத்ஸ் ஆன் டு ஹைட் வாட்ஸ் அ நேம். அப்போ அவங்களுக்கு ஷேம்னா என்னன்னு தெரியாதான். எல்லாருமே நேக்கடாக இருந்திருக்காங்க, ட்ரெஸ் இல்லாமல் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ நம்மளோட பேரை மறைக்கிறதுக்காகவே நம்ம கிளாத்ஸ் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நோ மோர் குன்யா, நவ் பங்களா பேட் பை ஹையர் பர்ச்சேஸ் இன் 20 year ஆர் ஸோ. குன்யானா குடிசை வீடு. அப்போ குடிசை வீடு தான் இருந்திருக்குன்றாங்க. இப்போ எல்லாமே பங்களாவாக மாறிடுச்சு. அதுக்கும் நம்ம பணத்தை கட்டி தான் அந்த பங்களாவை வாங்குற மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம சம்பாதிச்சு 20 year கிட்ட ஆகிடும் எப்படியும் அந்த ஒரு பங்களா வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லே டவுன் த ஸ்டோன் ஆக்ஸ், டேக் அப் த ஸ்டீல் அண்ட் ஒர்க் லைக் அ நிகர் ஃபார் அ ஒயிட் மேன் மீல். அதாவது அவங்க எல்லாரும் அபார்ஜினல் பீப்புள் எல்லாருமே ஸ்டோன் ஆக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஆனால் இப்போது அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த வெள்ளைக்காரங்க தயாரித்து அந்த ஸ்டீலை தான் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீக்ரோ, பிளாக் பீப்புள் மாதிரி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் எதுக்காக? அந்த ஒயிட் பீப்புளோட சாப்பாடை சாப்பிட்றதுக்காக. அவங்களுக்கான சுதந்திரம் எதுவுமே அவங்கக்கிட்ட இல்லை. அவங்களோட ஃபுட்டு கூட அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. எல்லாமே ஒயிட் பீப்புள் மாதிரி தான் அவங்க மாறிட்டே வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அவங்களோட எல்லா பழக்கவழக்கங்களும் வந்து ஒயிட் பீப்பிள் மாரியே மாறிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, "No more fire sticks that made the whites cough, now all electric and no better off." அவங்க யூஸ் பண்ண மாதிரி, அந்த அபார்ஜினல் பீப்பிள் யூஸ் பண்ண மாதிரி ஃபயர் ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து இப்போ எதுவுமே இல்லை. இப்போ எல்லாமே வந்து எலக்ட்ரிக் வந்ததால் நம்மளுக்கு வந்து ஃபயர் ஸ்டிக்கோட சந்தோஷத்தை வந்து அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு. ஃபயர் ஸ்டிக் தான் வந்து எலக்ட்ரிக் எல்லாத்தையும் விட வந்து ரொம்ப சந்தோஷத்தை தரதா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எலக்ட்ரிக் எல்லாமே வந்து ஒயிட் பீப்பிள் கண்டுபிடிச்சது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் அவங்க வந்து பழைய மாதிரி ஃபயர் ஸ்டிக்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து எலக்ட்ரிக்கு பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து பழக்கம் ஆயிடுச்சு. அதனால வந்து அதை யூஸ் பண்ண மாட்டாங்க மறுபடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, "Bunyip he finish now got instead white fella bunyip call him red." அந்த அபார்ஜினல் பீப்புள் எல்லாருமே வந்து பன்யீப் அப்படின்ற ஒரு அனிமலை பார்த்து பயப்படுவாங்களாம். இப்போ வந்து அவங்க யாரை பார்த்து பயப்படுறாங்கன்னா, வெள்ளைக்காரங்களை பார்த்து பயப்படுறாங்களாம். அவங்களுக்கு வந்து அடிமையாக இருக்கிறாங்களாம். அவங்கள வந்து ஒயிட் ஃபெல்லா பன்யீப் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள ரெட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. "Abstract picture now, what they coming at, cribs in our caves, we did better than that." இப்போ இருக்கிற பிக்சர்ஸ் இல்லை பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து அப்ட்ராக்டாக இருக்குது. எதுவுமே இல்லாமல் இருக்குது. அதுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கூட நமக்கு கிடைக்கிறதே இல்லை. ஆனால் நாங்கள் அந்த காலத்தில் வரைஞ்ச அந்த கேவ்ஸில் வரைஞ்ச எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும், க்ரியேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட வந்து இந்த அப்ட்ராக்ட் பிக்சர்லாம் வந்து பெட்டராகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. "Black hunted wallaby, white hunt dollar, white fellow witch doctor, weird dog collar." அதாவது, பிளாக் பீப்புள் எல்லாருமே வந்து வேலபி அப்படின்ற ஒரு அனிமலை வந்து ஹண்ட் பண்ணுவாங்களாம், வேட்டையாடுவாங்களாம். ஆனால் இந்த ஒயிட் பீப்புள் வந்து என்ன வேட்டையாடுறாங்கன்னா, டாலர், காசை தான் வந்து வேட்டையாடுறாங்க. அவங்களே வந்து இந்த பிளாக் பீப்புளுக்கு வியாதியெல்லாம் பரப்பி விட்டுட்டு மறுபடியும் வந்து அவங்க டாக்டர்ன்ற பேரில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட வந்து காசு வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, "No more message stick, lubras and lads, got television now, mostly ads." அப்போது இருந்த மாதிரி ஆண்களும் பெண்களும் சரி எல்லாருமே வந்து மெசேஜஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறதே இல்லை. எல்லாருமே வந்து கலந்து பேசுகிறதும் இல்லை. இப்போ வந்து டெலிவிஷன் வந்துருச்சு. எல்லாமே வந்து ஆட்லேயே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் யார் கூடயும் பேசாமல் டிவியே பார்த்துட்டு உட்காந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, "Lay down the woomera, lay down the waddy, now we got atom bomb, end everybody." வூமெரானா வெப்பன், அது எல்லாத்தையும் வந்து இவங்க யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போது வேடினா வந்து அவங்க வெப்பன்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஒரு இடம். அதையும் வந்து இவங்க இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ எல்லாமே வந்து ஆட்டம் பாமாக மாறிடுச்சு. அதை ஒன்று நம்ம எங்கேயாச்சும் போட்டாலே போதும், எல்லாருமே வந்து அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வளர்ந்துருக்க அந்த டெக்னாலஜினால அவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அவங்களோட கல்ச்சரும் அவங்களோட ட்ரெடிஷன் எல்லாமே கொடுத்த சந்தோஷத்தை வந்து இந்த டெக்னாலஜினால அவங்களுக்கு தர முடியல. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.